Hi, hello, welcome back to our channel Anita Viji. Medical coding பத்தின ஒரு சிறிய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். அக்கா நீங்க மெடிக்கல் கோடிங் படிச்சுட்டு ஜாப் போனீங்களா? போல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. மெடிக்கல் கோடிங் படித்தேன், எனக்கு ஜாபும் வந்து கிடைச்சது. எதனால் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ளஸ் டிஸ்டன்ஸ், இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போக முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன் அப்புறம் நீங்கள் மெடிக்கல் கோடிங் படிச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நான் வந்து படித்தேன். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்த உடனே கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து குன்றத்தூரில் இருக்கேன், ஜாப் வந்து டி நகரில் கிடைச்சது. நான் டெய்லி குன்றத்தூர்லேருந்து டி நகர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஆகும். சப்போஸ் டிராஃபிக்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலேயும் ஆகலாம். குழந்தைங்கள வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு கூட நான் காலைல போயிடலாம், ஆனால் ஈவினிங் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கணும். இப்போ டி நகர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வேலைக்கு போக முடியல. ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல அப்படின்னா மெடிக்கல் கோடிங்கில் எடுத்த உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிடைக்காது. அதாவது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா 3 to 6 மந்த்து கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வரணும். மெடிக்கல் கோடிங்கை பற்றினா அந்த ஃபுல் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களால் வீட்டிலேருந்து இந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்னால் வந்து போக முடியல. இது காரணம் வந்து குழந்தைங்க ப்ளஸ் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஓகே அக்கா, இப்போது பிஎஸ்சி பாட்னி முடிச்சிருக்கேன், மெடிக்கல் கோடிங் படிக்கலான்னு நினைக்கிறேன். பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருந்தால் சொல்லுங்கள், அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க பாட்னி படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகே, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் கேட்டிருக்கீங்க. உங்களோட ஏரியாவில், அதாவது உங்கள் ஊரில் என்னென்ன மெடிக்கல் கோடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாப் அசூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுக்கணும். அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களே போய் தேடுறத விட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். என்ன இருந்தாலுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்க, உங்களோட டவுட்டை ப்ராப்பராக கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்னோட எஜுகேஷ்னல் பர்பஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.